السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى، والصلاة والسلام على سيدنا محمد سيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا ونحشره يوم القيامة أعمى قال ربي لما حشرتني أعمى وقد كنت بصيرا. وقال تعالى أيضا إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ரமதானுடைய மாதம் முதல் 10 கடந்து இரண்டாவது 10க்குள்ளால் நுழைந்து நாம் இந்த கட்டங்களை அடைந்து போய்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா அழகிய இந்த மஸ்ஜிதினுடைய சூழலுக்குள்ளால் நல்ல விடயங்களை பேசுவதற்கும் செவிமடுப்பதற்கும் உரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் கபூல் செய்திருக்கிறார். எந்த நோக்கத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் இந்த இடத்தில் ஒன்று திரட்டிருக்கிறானோ அந்த நோக்கத்தை முழுமையாக நிறைவு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கபூல் செய்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா அவன் அனைத்து விதமான படைப்பினங்களுக்கும் சொந்தக்காரனாக இருந்து கொண்டிருக்கிறான். அனைத்து விதமான மஹ்லூகாத்துகளுக்கும் சொந்தக்கார ரப்பு அல்லாஹ் தஆலா. அல்லாஹு காலிகு குல்லி ஷை. 7 வானங்களை படைத்தவனும் அல்லாஹ், 7 பூமிகளை படைத்தவனும் அல்லாஹ், மனிதர்கள் ஜின் இனத்தை படைத்தவனும் அல்லாஹ், பிரமாண்டமான மலைகள் கடலை படைத்தவன் அல்லாஹ், பறவை இனங்கள் மிருக இனத்தை படைத்தவன் அல்லாஹ். அனைத்து விதமான படைப்பினங்களுக்குரிய காலிக்காக ரப்பாக அல்லாஹ் தஆலா இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு காலிகு குல்லி ஷை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இத்துணை விதமான மஹ்லூகாத்துகளை படைத்த போதிலும், அனைத்து விதமான அவனுடைய படைப்பினங்களை உருவாக்கிய போதிலும், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் எப்பொழுது மனிதன் என்ற படைப்பினை படைக்க ஆரம்பித்தானோ, மனிதன் என்ற படைப்பினை அல்லாஹ் தஆலா அழகுபடுத்தி படைத்து இந்த உலகத்தில் அல்லாஹ் முன்வைக்கிறானோ, அந்த தருணத்தில் தான், அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹு தஆலா அவனுடைய முழுமையான மகிழ்ச்சியையும் முழுமையான அவனுடைய பெருமையையும் அல்லாஹ் தஆலாவுடைய பிரௌடையும் முன்வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, பிரமாண்டமான படைப்பினங்களை அல்லாஹ் படைத்த போதிலும்
விசாலமான மஹ்லூகாத்துகளை அல்லாஹ் தாலா உருவாக்கிய போதிலும், ஆச்சரியமான படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் தாலா இந்த உலகத்துல படைத்து முன்வைத்த போதிலும், எப்பொழுது அல்லாஹ் மனிதர்கள் என்ற இனத்தை படைக்கிறானோ, மனிதர்கள் என்ற வகையினை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறானோ, அந்த தருணத்தில் தான் கண்ணியமானவர்களே அல்லாஹு தஆலா அனைத்து படைப்பினங்களை படைத்த போதிலும் மனிதன் என்ற படைப்பை படைத்த பொழுதுதான் அவனுடைய முழுமையான மகிழ்ச்சி அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான், அவனுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறான், அவனுடைய பெருமையை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் அனைத்து விதமான படைப்புகளை நான் எவ்வாறு படைத்தேன் என்ற விடயத்தை குர்ஆன்ல பகிர்ந்து கொண்ட போதிலும், எப்பொழுது அல்லாஹ் மனிதனை நான் எவ்வாறு படைத்திருக்கிறேன் என்ற விடயத்தை குர்ஆனில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தருணத்தில் கண்ணியமானவர்களே, ஆச்சரியமான முறையில் மனித படைப்பினுடைய முறையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறான். ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் பிரமாண்டமான விசாலமான ஒரு கட்டிடத்தை கட்டி முடித்திருக்கிறான். அவன் ஒரு இன்ஜினியர், அவர் ஒரு ஆர்கிடெக்சர், அவரு 100 மாடி கட்டிடத்தை கட்டிருக்கிறாரு, 200 மாடி கட்டிடத்தை கட்டிருக்கிறாரு. அந்த இன்ஜினியரை, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருந்து அந்த மனிதரை அழைச்சி இந்த கட்டிடத்தை எப்படி நீங்க பினிஷ் பண்ணினீங்கன்னு கேட்டா, அந்த மனிதர் தெளிவாக அந்த கட்டிடத்தினுடைய பவுண்டேஷன்ல இருந்து உச்சம் வரைக்கும் முழுமையான தெளிவை அவருக்கு முன்னால் வைக்க முடியும். கண்ணியமானவர்களே, காரணம் அந்த மனிதர் தான் அந்த கட்டிடத்தை பில்ட் பண்ணிருக்கிறாரு. கண்ணியமானவர்களே, அதே போல் அல்லாஹ் தஆலா அவன் மனிதர்களை படைத்திருக்கிறான், அவன் மனிதர்களை அழகுபடுத்தியிருக்கிறான், அவன் மனிதர்களுக்குரிய படைப்பின முறையை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். இதனால் அல்லாஹ் தஆலாவின் மூலமாக மாத்திரம்தான் மனித படைப்பினுடைய முறையை முழுமையாக பகிர்ந்து கொள்ள முடியும். وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ مِنْ سُلَالَةٍ مِنْ طِينٍ ثُمَّ جَعَلْنَاهُ نُطْفَةً فِي قَرَارٍ مَكِينٍ ثُمَّ خَلَقْنَا النُّطْفَةَ عَلَقَةً فَخَلَقْنَا الْعَلَقَةَ مُضْغَةً فخلقنا المضغة عظاما فكسونا العظام لحما ثم أنشأناه خلقا آخر فتبارك الله أحسن الخالقين. கண்ணியமானவர்களே, இந்த ஆச்சரியமான குர்ஆன் வசனத்தை படைத்த உலகத்தினுடைய பெரும் பெரும் ஆய்வாளர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ளாக நுழைந்திருக்கிறார்கள். எத்தனையோ டாக்டர்ஸ், எத்தனையோ சயின்டிஸ்ட் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், எத்தனையோ ஆய்வாளர்கள் இந்த குர்ஆன் வசனத்தினுடைய முறையை பார்ப்பவர்கள் படைத்த ரப்பினால் மாத்திரம் மூலமாகத்தான் இந்த மனித படைப்பினுடைய முறையை தெளிவுபடுத்த முடியும். நாங்க இஸ்லாத்துக்குள்ள வாரோம். அல்லாஹ் தஆலா இந்த மனித படைப்பை படைத்த பிற்பாடு இந்த குர்ஆன் வசனத்தை எப்படி நிறைவு செய்கிறார் என்றால், ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். கண்ணியமானவர்களே, நான் மனிதனை படைத்திருக்கிறேன், படைத்த ரப்பு அவன் உயர்ந்து விட்டான், அவன் தான் அனைத்து பெருமைக்கும் சொந்தக்காரன். அல்லாஹ் மனிதனை படைத்த பின்பு தான் அவனுடைய முழுமையான மகிழ்ச்சியையும் அவனுடைய ஆனந்தத்தையும் அவனுடைய பெருமையாக வெளிப்படுத்தியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, உலமாக்களிடம் கேட்டு பாருங்கள், குர்ஆனில் பல வசனங்கள் இருக்குது. அந்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய கௌரவத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறான், மனிதனுடைய கண்ணியத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான். வலகது கர்ரம்னா பனி ஆதம், நாம் ஆதமுடைய பிச்சலங்களை கௌரவப்படுத்தியிருக்கிறோம். லகது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், நாம் மனிதர்களை அழகான ஒரு கட்டமைப்பில் படைத்திருக்கிறோம், அழகான ஒரு ஸ்ட்ரக்சர்ல படைத்திருக்கிறோம். மனிதர்களுடைய கண்களை பாருங்க, அவருடைய காதுகளை பாருங்க, அவருடைய ஹார்ட்டை பாருங்க, அவருடைய தலையை பாருங்க, அவருடைய இரு கரங்களையும் பாருங்கள், அவருடைய இரு கால்களையும் பாருங்கள். லகது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், அவ்வளவு தெளிவான ஒரு படைப்பாக நாம் மனிதர்களை படைத்திருக்கிறோம். வஃபத்தல்நாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா, இந்த பூமிக்கு மேலால் எத்துணை படைப்புகள் இருந்த போதிலும் அனைத்து விதமான படைப்பினங்களை விடவும்
மனிதர்களை நாம் சிறப்புப்படுத்திருக்கிறோம். கண்ணியமார்களே, 7 வானங்களை விட மனிதன் சிறந்தவனாக இருக்கிறான். 7 பூமிகளை விட மனிதன் சிறந்தவனாக இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அனைத்து அல்லாஹ்வுடைய மக்லூகாத்துகளை விட மனிதன் சிறப்புக்குரியவனாக இருக்கிறான். அல்லாமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவை அடைந்த ஒரு சஹாபி. கண்ணியமார்களே, குர்ஆனினுடைய விளக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான், தஃப்சீருடைய ஆழமான அறிவை கொடுத்திருந்தான், ஃபிக்ஹுடைய அறிவை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்துக்கு எழும்புறாங்க. அன்பு நபி அவர்கள் எழும்பக்கூடிய தருணத்துல எப்பொழுதும் ரசூல் அவர்களுக்கு 2 விடயங்கள் தேவைப்படும். அதுல முதலாவது அடிப்படை, அன்பு நபி அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படும். அந்த தண்ணீரை 2 விடயங்களுக்கு பயன்படுத்துவாங்க. ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய தேவைகளை, கதா ஹாஜத்துடைய தேவைகளை நிறைவு செய்யறதுக்கு, 2வது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்யறதுக்கு. அன்பு நபி அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் முன்னால தண்ணீருடைய ஒரு பக்கெட் வைக்கப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹி அவர்கள் ஆச்சரியம் அடைஞ்சு கேட்டாங்க, இந்த தண்ணீரை யாரப்பா இந்த நேரத்துல வச்சது? சுப்ஹானல்லாஹ், மைமூனா நீங்களா வச்சீங்க? இல்லையா ரசூலுல்லாஹ், இந்த தண்ணிய நான் வைக்கல, நான் நினைக்கிறேன் இப்னு அப்பாஸ் தான் இந்த தண்ணியை வச்சிருக்கலாம் என்று அல்லாஹ் அக்பர் முஹத்திஸ்கள் தெளிவுபடுத்துறாங்க. 9 வயது அல்லது 8 வயதை கடந்திருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவு நேரத்தில் எழும்பி தஹஜ்ஜுடைய நேரத்துல ரசூலுல்லாஹ் எழும்புவாங்க. எழும்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு தேவையான தண்ணீரை வைக்கணும் என்று தண்ணீருக்குரிய அரேஞ்ச்மென்ட் செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் அக்பர் கூப்பிட்டாங்க, இப்னு அப்பாஸ் இங்க வாங்க ரலியல்லாஹு தஆலா. சின்ன புள்ளவரு, தண்ணியை நீங்களா வச்சீங்க? யா ரசூலுல்லாஹ், நான் தான் தண்ணியை வச்சேன். சுப்ஹானல்லாஹ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பக்கத்துல அணைச்சி கட்டி அணைச்சி என்னை பக்கத்துல அழைத்து என்னை கட்டி அணைச்சி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், இப்னு அப்பாஸுக்கு நீ கௌரவத்தை கொடுத்துரு, இப்னு அப்பாஸுக்கு நீ சுவர்க்கத்தை கொடுத்துரு, இப்னு அப்பாஸுக்கு நீ பணத்தை கொடுத்துரு, செல்வத்தை கொடுத்துரு என்று துஆ செய்யவில்லை. 2 துஆவை செஞ்சாங்க. அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீல். இறைவா, இப்னு அப்பாஸுக்கு நீ மார்க்கத்தினுடைய அறிவை கொடுத்துரு, ஃபிக்ஹுடைய knowledge கொடுத்துரு, இரண்டாவதாக தஃப்சீருடைய அறிவை கொடுத்துரு. கனிமர்களே, இந்த 2 துஆவையும் அல்லாஹ் தஆலா இப்னு அப்பாஸுடைய விடயத்திலே அல்லாஹ் கபூல் செஞ்சான். இந்த உலகத்துல இதுவரைக்கும் இப்னு அப்பாஸை போன்று குர்ஆனினுடைய வியாக்கியானத்தினுடைய, குர்ஆனுடைய தஃப்சீருடைய, குர்ஆனுடைய இன்டர்பிரேஷனுடைய அறிவை இப்னு அப்பாஸுக்கு கொடுக்கப்பட்டது போன்று எந்த மனிதனுக்கும் அல்லாஹ் உலகத்துல கொடுக்கல. கண்ணியமார்களே, இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மனிதர்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மலக்கு இருக்கிறாரே, அந்த மலக்கு அவர் ஒளியினால் படைக்கப்பட்டவராக இருக்கிறார். இன்னும் ஒரு மனிதரை தேர்வு செய்து அவர் ஈமானோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதரை முன்னால் நிறுத்தப்படலாம். இந்த 2 பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் கம்பேர் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்துல மலக்கு முன்னால் இருக்கிறாரே, முஃமினான மனிதர் முன்னால் இருக்கிறாரே. அல்லாஹ் அக்பர். குர்ஆனுடைய பார்வையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு முஃமினான மனிதன் ஒரு மலக்கை விடவும் சிறந்தவனாக பார்க்கப்படுகிறான். ஒரு முஃமினான மனிதன் மலக்கை விடவும் படைத்த ரப்புடைய பார்வையில் அவன் சிறப்புக்குரியவனாக பார்க்கப்படுகிறான். முஃமினான மனிதர்கள் மலக்குமார்களை விடவும் சிறப்புக்குரியவர்களாக பார்க்கப்படுகிறார் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தெளிவுபடுத்துகிறாங்க. அடிமார்களே, அல்லாஹ் மனிதர்கள் என்பவர்களை கௌரவமான, சிறப்புக்குரிய, ஆக உச்சக்கட்ட மதிப்புக்குரிய படைப்பாக படைத்திருக்கிறான். நான் இந்த விடயத்தை இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஏன் தெரிவு செய்தேன் என்றால், கண்ணியமார்களே, நாம் ரஹ்மத்துடைய 10ஐ கடந்து அல்லாஹ் அக்பர் மக்ஃபிரத்துடைய இந்த 10னை நாம் ஆரம்பம் செய்து வைத்திருக்கிறோம். கண்ணியமார்களே, மக்ஃபிரத் என்ற இந்த ரமலானுடைய 2வது பகுதிக்கும் மனித படைப்புக்கும் மத்தியில் மிகப்பெரும் ஒரு லிங்கை, மிகப்பெரும் ஒரு தொடர்பை படைத்தவன் அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கிறான். மக்ஃபிரத் என்ற பகுதிக்கும் மனித படைப்புக்கும் மத்தியில் கண்ணியமார்களே, குர்ஆனுடைய பார்வையில், ஹதீஸுடைய பெர்ஸ்பெக்டிவில் மிகப்பெரும் ஒரு லிங்க் இருக்குது, மிகப்பெரும் ஒரு தொடர்பு இருக்குது. நாங்க இதை தெளிவாக நாங்க புரிஞ்சு கொள்ளணும். கண்ணியமார்களே, மக்ஃபிரத்துடைய ஆரம்ப கட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ரஹ்மத்தை நாம் கடந்து வந்து விட்டோம், மக்ஃபிரத்தை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது கட்டமாக இத்துக்கும் நாரை நாம் முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த மக்ஃபிரத்துடைய 10ஐ நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்,
கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா முழு மனித சமுதாயத்தினுடைய முதல் மனிதனான நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணினால் படைத்து முன்னால் நிறுத்தாட்டுகிறான். அல்லாஹ் அக்பர். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னால் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. எந்த இடத்துல நபி ஆதமை அல்லாஹ் நிறுத்தாட்டுகிறான் தெரியுமா கண்ணியமானவர்களே? முழு கோடான கோடி மலக்குமார்களுக்கு முன்னால் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைத்து நிறுத்தப்படுகிறார்கள். குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ எந்த இடத்திலும் மலக்குமார்களுடைய எண்ணிக்கைகள் குறிப்பிடப்படவில்லை. குர்ஆனில் எந்த இடத்திலும் மலக்குமார்கள் இத்துணை மலக்குமார்கள் தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹதீஸ்ல எந்த இடத்திலையும் இத்துணை மலக்குமார்கள் அல்லாஹ் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தெளிவு எங்கும் கிடையாது. அத்துணை கோடான கோடி மலக்குமார்களுக்கு முன்னால் மனிதர்களில் அபுல் பஷர் முதல் மனிதனான முதல் தந்தையான நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நிறுத்தாட்டுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தில் 7வது வானத்துக்குள்ள நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கண்ணியமார்களே, ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபியை சந்தித்து சலாம் கூறுகிறார்கள். 7வது வானத்துக்குள்ள நுழையும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, சலாம் கூறுகிறார்கள், பதில் கூறுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே அந்த 7வது வானத்தில் ஒரு மதில் இருந்தது. அந்த மதிலுடைய பேர் பைத்துல் மஅமூர் என்பதாக அழைக்கப்படும். அந்த பைத்துல் மஅமூரில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய முதுகை சாய்த்து அமர்ந்து கொண்டிருக்காங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க 7வது வானத்துக்குள் நுழைஞ்ச தருணம் கண்ணியமார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்க்கிறாங்க. தன்னுடைய உடம்பை அந்த பைத்துல் மஅமூரில் சாய்த்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அன்பு நபி அவர்கள் அந்த பைத்துல் மஅமூரை பற்றி விவரிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களே, உங்களுக்கு தெரியுமா 7வது வானத்துக்குள்ளால் பைத்துல் மஅமூர் என்ற இடம் இருக்குது. அந்த பைத்துல் மஅமூருக்குள்ளால இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் அந்த பைத்துல் மஅமூருக்குள்ளால் 70,000 மலக்குமார்கள் நுழைகிறார்கள். ஆனால் சஹாபாக்களே, வலா யஊதுன மின்ஹா, நுழையக்கூடிய மலக்குமார்கள் மறுபடியும் அந்த பைத்துல் மஅமூருக்குள்ளால் இருந்து வெளியே வருவது கிடையாது. அல்லாஹ் அக்பர். கண்ணியமானவர்களே, அத்துணை கோடான கோடி பில்லியன் மில்லியன் கணக்கான மலக்குமார்களை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். அத்துணை மலக்குமார்களுக்கு முன்னாலும் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நிறுத்தாட்டினான். கண்ணியமானவர்களே, நிறுத்தாட்டி அடுத்த கணம் குர்ஆன் பேசுகிறது, லகத் خلقناكم ولقد خلقناكم ثم صورناكم ثم قلنا للملائكة اسجدوا لآدم فسجدوا إلا إبليس. மலக்குமார்களே, இதோ மனிதன் ஆதமை நாம் முன்னால் வைத்திருக்கிறோம். மலக்குமார்களாகிய நீங்கள், ஒளியினால் படைக்கப்பட்டவர்களாகிய நீங்கள் இந்த ஆதமுக்கு நீங்கள் சுஜூது செய்ய வேண்டும். சுஜூத் என்பது முஃபஸ்ஸிரீன்கள் தெளிவுபடுத்துறாங்க, படைத்த ரப்புக்கு மனிதர்கள் செய்யக்கூடிய சுஜூத் அல்ல, இது மனிதனுக்கு காணிக்கைக்குரிய கௌரவத்தை படுத்தக்கூடிய ரெஸ்பெக்ட் பண்றதுக்குரிய சுஜூதாக இந்த சுஜூதை அல்லாஹ் மலக்குமார்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அத்துணை கோடான கோடி மலக்குமார்கள் கண்ணியமானவர்களே அந்த நபி ஆதமுக்கு சுஜூத் செய்ய ஆரம்பித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ் நபி ஆதமுக்கு மாத்திரம் கொடுத்த கௌரவம் அல்ல, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்துணை மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் கொடுத்த கண்ணியமன். கண்ணியமானவர்களே, அத்துணை மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் வழங்கிய கௌரவம் இது. ஒரு 10 பேருக்கு முன்னால என்னை கூப்பிட்டு ஒரு சர்டிபிகேட் தந்தாலும் ஒரு அவார்ட் தந்தாலும் நான் பெருமைப்படுவேன், சந்தோஷப்படுவேன், மகிழ்ச்சி அடைஞ்சிருவேன். என்னை ஒரு 100 பேருக்கு முன்னாலே, ஒரு 50 பேருக்கு முன்னாலே, ஒரு 10 பேருக்கு முன்னாலே, ஒரு 1000 பேருக்கு முன்னாலே என்னை அந்த மேடைக்கு அழைச்சி எனக்கு எப்படி ஒரு கிஃப்ட் தரப்பட்டுச்சுண்டா அவருக்கு எவ்வளவு கல்வில சந்தோஷம் இருக்கும். கண்ணியமார்களே, அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு முன்னாலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தினான். அந்த தருணம் கண்ணியமார்களே மனித வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக இந்த இடம் இருந்து கொண்டிருக்கிறது. அத்துணை கோடான கோடி மலக்குமார்களும் நபி ஆதமுக்கு சுஜூது செய்தார்கள். ஒரே ஒருத்தனை தவிர, அவன்தான் இப்லீஸ். குர்ஆன் பேசுகிறது, இப்லீஸ் என்பவன் நெருப்பினால் படைக்கப்பட்டவன், ஜின் இனத்தை சேர்ந்தவன். நபி ஆதமுக்கு சுஜூது செய்வதை மறுத்து அவன் ஒதுங்க ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் கேட்டான், இப்லீஸே, என்னுடைய கட்டளைக்கு நீ வழிபடவில்லையா? நபி ஆதமுக்கு நீ சுஜூது செய்யவில்லையா? நான் போட்ட ஓடரை நீ மறுத்து நின்று கொண்டிருக்கிறாய். நபி ஆதமை நீ கௌரவப்படுத்த வேண்டும். இறைவா, எனக்கு இந்த ஆதமுக்கு சுஜூது செய்ய முடியாது. உனக்கு தெரியுமா, خلقتني من نار وخلقته من طين,
என்னை நீ நெருப்பினால் படைத்திருக்கிறாய், இந்த ஆதமை நீ மண்ணினால் படைத்திருக்கிறாய். சுப்ஹானல்லாஹ். கனிமகளே, இப்லீஸினுடைய பதில் இதுவாகத்தான் இருந்தது. இதுதான் நாங்க இந்த இடத்துல விளங்கணும். இன்றைக்கு நாங்க மாடர்ன் காலத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். AI உடைய காலத்தில் இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், எல்ஃபா ஜெனரேஷன் சொல்லக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். கனிமகளே, இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய நாலேஜ் கொண்டு, புத்திய கொண்டு தன்னுடைய இஸ்லாத்தை மார்க்கத்தை அவர்கள் கம்பேர் பண்ணக்கூடிய தருணங்கள் எங்களுக்கு பார்க்கலாம். சில கட்டங்கள் இருக்குது கண்ணியமார்களே, ஷரீஅத்தை மார்க்கத்தை புத்தியை கொண்டு யோசிக்க முடியாத சில கட்டங்களும் இருக்குது. அந்த இப்லீஸினுடைய கம்பேரிசம், இப்லீஸினுடைய அந்த ஒப்புநோக்கல் கண்ணியமார்களே, நெருப்பு என்பது எப்பொழுதும் ஜுவாலைக்கு மேல் நோக்கித்தான் பற்றிக் கொண்டிருக்கும். மண் என்பது எப்பொழுதும் மனிதனுடைய காலுக்கு கீழாக தான் இருக்கும். இறைவா, மனிதனுடைய காலுக்கு கீழால் இருக்கக்கூடிய இந்த ஆதமுக்கு நான் எவ்வாறு சுஜூது செய்வது? எப்பொழுதும் மேல் நோக்கி பத்துக் கொண்டிருக்கக்கூடிய, ஜுவாலையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நெருப்பினால் என்னை நீ படைத்திருக்கிறாய். எனக்கு பெருமை இருக்குது. அந்த நெருப்பினால் படைக்கப்பட்ட நான் எவ்வாறு இந்த ஆதமுக்கு சுஜூது செய்ய முடியும்? சுப்ஹானல்லாஹ். இதுதான் இப்லீஸினுடைய கேள்வி கண்ணியமானவர்களே. நான் எப்பொழுதும் மேல் இருக்கிறவன், இவர் ஆதம் வந்து கீழே இருக்கக்கூடிய ஒருத்தர். எனக்கு இவருக்கு கௌரவப்படுத்துறதுக்கு கேளா, இவரை கண்ணியப்படுத்துறதுக்கு கேளாது. கண்ணியமார்களே, அல்லாஹ் தஆலா சொன்னான், ஏ இப்லீஸே, நீ முதலாவதாக என்னுடைய கட்டளைக்கு நீ ஒபே பண்ணல, என்னுடைய கட்டளைக்கு நீ வழிபடவில்லை. இரண்டாவதாக நபி ஆதமை நீ கௌரவப்படுத்தவில்லை. இந்த அடிப்படையான 2 காரணத்தினால் இந்த இடத்தில் இருப்பதற்கு உனக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. இந்த இடத்தை விட்டு நீ சென்று விடு. இந்த இடத்தில் இருக்கிறதுக்கு எந்த விதமான தகுதி உனக்கு கிடையாது, நீ போன்று அல்லாஹ் சொல்றான். இறைவா, நான் இந்த இடத்துல இருந்து நான் போறேன், நீ எனக்கு தந்த கௌரவத்தை நான் விட்டு கொடுத்துட்டு போறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் நீ அவகாசம் தரணும், கொஞ்சம் எனக்கு டைம் தரணும். அல்லாஹ் தஆலா கேட்டா, உனக்கு எவ்வளவு டைம் தரணும்? கியாமத்துடைய நாள் வரைக்கும் எனக்கு டைம் வேணும். கியாமத்துடைய நாள் வரைக்கும் ரப்பே எனக்கு டைம் தான். அல்லாஹ் சொன்னான், இன்னக லமினல் முன்தரீன், உனக்கு நான் கியாமத்துடைய நாள் வரைக்கும், டே ஆஃப் ஜட்ஜ்மென்ட் வரைக்கும் உனக்கு டைம் இருக்குது, எடுத்துக்கோ. நீ அந்த டைம் கொடுக்கப்பட்ட அடுத்த கணம் மறுபடியும் அந்த இப்லீஸ் படைத்த ரப்புக்கு முன்னால் பேசினான், இறைவா, எனக்கு நீ டைம் கொடுத்து விட்டாய், எனக்கு நீ அவகாசம் கொடுத்து விட்டாய். சும்ம லஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வமின் கல்ஃபிஹிம் வஅன் ஐமானிஹிம் வஅன் ஷமாஇலிஹிம் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன். நான் இந்த டைமை பயன்படுத்துவேன். இந்த பூமிக்கு மேலால் பிறக்கக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனை நான் வலிக்கெடுப்பேன். இறைவா, மனிதர்களில் அதிகமானவர்களை நீ நன்றி கிட்டவர்களாக பெற்றுக் கொள்வாய். ஒரு மனிதன் நலவான விடயத்தை செய்ய அவன் விரும்பிவிட்டால், ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், அவருடைய சதகாவாக இருக்கலாம், குர்ஆன் திலாவத்தாக இருக்கலாம், அக்லாக்குடைய பகுதியாக இருக்கலாம், நல்ல விடயத்தை அவன் செய்யறதுக்கு விரும்பினான் என்றால் அவனை நான் தடுப்பேன். கனிமர்களே, ஷைத்தான் கூறுகிறான், எப்படி தடுப்பேன் தெரியுமா? 4 பக்கங்களில் தடுப்பேன். வலது பக்கத்தில் நான் தடுப்பேன், இடது பக்கத்தில் தடுப்பேன், முன்னால் தடுப்பேன், பின்னால் தடுப்பேன். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், ஒரே ஒரு இடத்தால் மாத்திரம் ஷைத்தானுக்கு மனிதனின் பக்கம் நெருங்க முடியாது. அது தான் அது படைத்த ரப்பினுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய இடம். மேல் பக்கத்தால் ஷைத்தானுக்கு மனிதனின் பக்கம் நெருங்க முடியாது. முஃபஸ்ஸிரீன்கள் தெளிவுபடுத்துறாங்க, காரணம் ரப்பினுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய இடம் அது மேல் தலை பக்கமாக, அந்த இடத்தினால் ஷைத்தானுக்கு மனிதனின் பக்கம் நெருங்க முடியாது. அது இல்லாம 4 பக்கங்களிலும் ஷைத்தான் மனிதனை வலிக்கெடுக்க ஆரம்பிப்பான். எந்த நலவான காரியங்களையும் செய்ய விட மாட்டான். பாவங்களை தூண்டிக் கொண்டிருப்பான். நீ மதுவின் பக்கம் செல், ஜினாவின் பக்கம் செல், போதையின் பக்கம் செல், குடும்ப பந்தங்களை விட்டு தூரமாகிறே, ஹராமான தொழிலின் பக்கம் நீ ஈடுபட்டுக் கொண்டிரு. அடிமர்களே, ஷைத்தானுடைய தூண்டுதல், ஷைத்தான் பாவத்தை அலங்கரித்து காட்டுவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலாவிடம் இந்த சபதத்தை அவன் முன்வைக்கப்பட்ட பிற்பாடு, இறைவா, மனிதனை நான் வெளுக்கெடுப்பேன், மனிதனை நான் மோசமான பாதையின் பக்கம் கொண்டு செல்வேன்.
அல்லாஹ் தஆலா பதில் சொன்னான், நீ எனக்கு முன்னால நீ சபதமிட்டுட்டியா? எனக்கு முன்னால நீ சபதமிட்டுட்டியா? கனிமர்களே, மத்மூமம் மத்ஹூரா, இந்த கௌரவமான இடத்திலிருந்து சபிக்கப்பட்டவனாக, என்னுடைய சாபத்தை அடைந்தவனாக இந்த இடத்தில் நான் உன்னை தூக்கி எறிகிறேன், சென்று விடு. கண்ணியவான்களே, அல்லாஹ் அக்பர், இப்லீஸ் தூக்கி எறியப்படுகிறான். அதே தருணம் கண்ணியவான்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இப்லீஸ் தூக்கி எறியப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒருவன் வெளியேற்றப்படுகிறான். அதே சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் 2 பேரை உள்ளுக்கு எடுக்கிறான். ஒருவன் வெளியேற்றப்படுகிறான், 2 பேர் அல்லாஹ் உள்ளுக்கு எடுக்கிறான். அல்லாஹ் அக்பர், இப்லீஸ் வெளியேற்றப்படுகிறான், 2 பேர் உள்ளுக்கு வராங்க. அந்த 2 பேரும் வயா ஆதமுஸ்குன் அந்த வஸௌஜுகல் ஜன்னah, நபி ஆதமே ஹவ்வாவே நீங்களும் உங்களுடைய மனைவியும் சுவனத்துக்குள்ள நுழையுங்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உள்ளே எடுக்கப்படுறாங்க. இப்லீஸ் வெளியே எடுக்கப்படுறான். அவன் வெளியே போறான். நபி ஆதம் ஹவ்வா உள்ளுக்கு வராங்க. கனிமர்களே, மனித வரலாறு தான். சுப்ஹானல்லாஹ், மனித வரலாற்றை குர்ஆன் பேசுது எங்களுக்கு. நபி ஆதமே ஹவ்வாவை உள்ளே போங்க, நீங்க சுவனம் இருக்குது, சுவனத்தை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நீங்க இந்த சுவனத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய குடிப்பானங்களை, உணவு வழக்கங்களை நீங்க சாப்பிடுங்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமகளே, அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இதோ இருக்குது ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் 2 பேரும் சென்று விடக்கூடாது. இது தான் மனித ஹிஸ்டரியில முதல் கட்டளை, அல்லாஹ்வுடைய முதல் விலக்கல் படைத்த ரப்பினுடைய. மனித ஹிஸ்டரியுடைய முதல் விலக்கல் ஜினா அல்ல, ஜினா அல்ல. நீ திருட வேண்டாம் அல்லாஹ் சொல்லல. மனித படைப்பினுடைய முதல் விலக்கல், ரப்பினுடைய முதல் ப்ராமிஷன், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இதோ இருக்குது, இந்த மரத்தின் பக்கம் நீங்க 2 பேரும் நெருங்க கூடாது. இந்த மரத்தின் பக்கம் நீங்க போயிடவானாம். அல்லாஹ் குர்ஆன்ல ஜினாவை பத்தி பேசும் பொழுது எங்கேயும் விபச்சாரம் செய்வானம் அல்லாஹ் சொல்லல குர்ஆன்ல. ஒரு மக்கள்கிட்ட கேளுங்க, ஜினா செய்யாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. எங்கேயும் அடல்டரி நீ பண்ணாதன்னு சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி ஜினாவை பத்தி பேசுறான்டா, வலா தக்ரபு ஜினா, ஜினா என்ற பாவத்தின் பக்கம் கூட நீ சென்ற கூடாது. அது கிட்ட கூட நீ போக கூடாது. அது செய்யறது பக்கம் பேசல, அதுக்கு கிட்ட கூட நெருங்க கூடாது. உடம்பால், சிந்தனையால், பார்வையால், கரங்களால், கால்களால் அதன் பக்கம் கூட நீ சென்று விடக் கூடாது. அதே வேர்டு அல்லாஹ் இந்த இடத்தில் நபி ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் பாவிக்கிறான், இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் இருவரும் சென்று விடக் கூடாது. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, நீங்க சுவனத்தை விரும்பின மாதிரி நீங்க என்ஜாய் பண்ணுங்க, அந்த மரத்துக்கிட்ட போயிடவானா. கனிமகளே, சுவனத்தினுடைய வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ரப்பினுடைய கட்டளை இருக்குது, தடை இருக்கிறது, பக்கம் அவர்கள் செல்லவில்லை. இந்த இடத்துல தான் கனிமர்களே ஷைத்தான் நுழைய ஆரம்பிக்கிறான். இப்லீஸினுடைய ஊசலாட்டம் ஏற்படுகிறது. இப்லீஸ் எப்பொழுதும் ஒரு மனிதனை ஒரு பாவத்தின் பக்கம் கொண்டு செல்லணும் என்றா அந்த பாவத்தை நீ செய்து சொல்ல மாட்டான். இந்த பாவத்தை நீ செய்து சொல்ல மாட்டான். அப்பாவத்தை அலங்கரித்து காட்டுவது தான் ஷைத்தானுடைய ட்ரிக், ஷைத்தானுடைய சதி. நபி ஆதமிடமும் ஹவ்வாவிடமும் ஷைத்தான் சமூகம் தந்தான். சமூகம் தந்தி இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை சாப்பிடுங்கன்னு சொல்லல. நீங்க இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை நீங்க சாப்பிட வேணாம் என்று அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்த காரணம் என்ன தெரியுமா? இதை சாப்பிட்டீங்கன்னா நிரந்தரமாக சுவர்க்கத்தில் இருந்துருவீங்க, அல்லது நீங்கள் இருவரும் மலக்குவார்களாக மாறுவீங்க. இதனால அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், நீங்க பயப்படாம சாப்பிடுவீங்க. சுப்ஹானல்லாஹ். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால் அசைய ஆரம்பிக்குது. இப்லீஸினுடைய தஷ்கீல் எப்படி வர்ணிக்கிறான் பாருங்க நபிமார்களே. பாவம், பாவம் என்பது இவ்வாறு தான் அலங்கரித்து காட்டப்படும். ஒருத்தன் மோசமான ஒரு தொழிலுக்குள்ள பார்க்கிறான், எவ்வளவு ஹராம் கலந்த ஒரு மிக்ஸ் ஆன ஒரு பிசினஸுக்குள்ள பார்க்கிறான். இல்லாத இப்படித்தான் கொஞ்சம் போயிட்டு பாரு, நீ அது ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும், இது நிறைய லாபங்கள் இருக்கும். மகளே,
சுப்ஹானல்லாஹ், பாவத்தை அலங்கரிச்சு காட்டுவான் இப்லீஸ். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால்கள் அசைய ஆரம்பிக்குது. மெதுவாக 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 நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நகரும் பொழுது பின்னால் மனைவியும் நகருகிறார்கள். கணவன் நகரும் பொழுது மனைவியும் நகருவாள். கணவன் மோசமான பழக்கத்தில் இருக்கும் பொழுது மனைவியுடைய பழக்கம் அவ்வாறு மாறும். வீட்டுக்குள்ளால் கணவனுக்கு தொழுகை இல்லாவிட்டால் மனைவிக்கும் அவ்வாறுத்தான். வீட்டுக்குள்ளால் கணவனுக்கும் மனைவிக்கும் தொழுகை இல்லாவிட்டால் குழந்தைகளுக்கு அது பிரதிபலிக்கும். பக்கத்தில் போயிட்டு மரத்தில் உள்ள பழத்தை பறிச்சுட்டாங்க. மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை பறித்து கையில் எடுத்து விட்டார்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இனிமர்களே, எடுத்த அடுத்த கணம் அந்த பழத்தை எடுத்து தன்னுடைய வாயில் வைத்து கழித்தார்கள். குர்ஆன் பேசுது. இப்லீஸ் பின்னால் இருக்கிறான், பாவத்தை புஷ் பண்ணி கொண்டிருக்கிறான். கனிமர்களே, கடித்த அடுத்த கணம் அல்லாஹ் அக்பர். எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான்டா, இவங்க பெரும் ஒரு பாவத்தை செய்து விட்டார்கள். ரப்பினுடைய கோட்டை அவர்கள் தாண்டி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தடையை தாண்டி அவர்கள் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை புசித்து விட்டார்கள். கடித்த அடுத்த கணம் கனிமர்களே, நபி ஆதமுடைய உடம்பில் இருந்த ஆடைகள் அவிழ்ந்து கீழே விழுந்தது. ஹவ்வாவுடைய உடம்பில் இருந்த ஆடை கவிழ்ந்து கீழே விழுந்தது. ரெண்டு பேரும் சுவனத்துக்குள்ளால் நிர்வாகிகளாக மாறினாங்க. அல்லாஹ் அக்பர். லியுபதி லஹுமா மா ஊரிய அன்ஹுமா மின் ஸவாத்திஹிமா. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுவனத்தினுடைய மரங்களுடைய இலைகளை குலைகளை எடுத்து தங்களுடைய மறைக்கப்பட வேண்டிய ஔரத்துகளை மறைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறாங்க. அவங்களுடைய உடம்பில் மறைக்கப்பட வேண்டிய பகுதி முழுமையாக திறந்துட்டு, சுப்ஹானல்லாஹ், இந்த இடத்துல தான் சொல்லுவாங்க கனிமார்களே, இப்லீஸினுடைய முதல் முயற்சி மனிதன்ல, மனிதனுடைய உடம்பை அவன் நிர்வாணமான உடம்பாக மாற்ற வேண்டும். ஷரீஅத் எந்த ஆடை கட்டுப்பாடை நம்மர்களுக்கு முன்வைத்திருக்கிறதோ, ஒரு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், ஆடை கட்டுப்பாடு என்பது இருக்குது. அந்த ஆடை கட்டுப்பாட்டை கலட்டி ஷரியத்துடைய கோட்பாடை இல்லாமலாக்கி மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஔரத்தை திறக்க வைப்பது தான் இப்லீஸுடைய முதல் முயற்சி. இது தான் யூதனுடைய முயற்சியும். இது தான் உலகத்தில் யூதனுடைய முயற்சி. அதுதான் யூதனுடைய முயற்சியும் இப்லீஸுடைய முயற்சியும் ரெண்டு ஒன்றுபடுகிறது. இந்த உலகத்தில் யூதர்களுடைய திட்டம் கனிமர்களே, நேக்கட் வேர்ல்ட், இட் இஸ் கால்ட் நேக்கட் வேர்ல்ட். இந்த பூமியை உலகத்தில் நிர்வாண உலகமாக மாற்ற வேண்டும். இது யாருடைய திட்டம் தெரியுமா? இப்லீஸுடைய திட்டம் யூதர்களுக்கு பிரதிபலித்திருக்குது. இன்றைக்கு எங்கட முஸ்லிம்களும் இதில் மாட்டிக்கொண்டுட்டாங்க. இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய எங்கட ஜெனரேஷன் பாருங்க கனிமர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக பெண்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஹிஜாப் என்பது தூரமாக கொண்டிருக்குது. நவீன ஆடை கலாச்சாரத்தின் பக்கம் நாங்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கட பொம்பளை பிள்ளையில பார்த்து வீட்டுல வாப்பா சொல்றாரு, என்னப்பா நீ இப்படி ஹிஜாப் பண்ணிருக்கிறா, மகள் கொஞ்சம் லேட்டஸ்டா உடுத்துங்களே. மகளுக்கு விருப்பம் ஹிஜாப் அணிவதற்கு, வாப்பாக்கு விருப்பம் இல்ல ஹிஜாப் அணிவதற்கு. இன்றைக்கு எங்கட வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய தலையில் இருக்கக்கூடிய ஆடைகள், அவங்களோட தலையில அரவாசித்தான் சோல் இருக்குது, அரவாசி வெளியே. உடம்புகளுடைய மறைக்கப்படக்கூடிய ஆடைகள் நெருக்கமாக இருக்குது. கியாமத் நாளுடைய அடையாளங்கள் அன்பு நபிகள் தெளிவுபடுத்திய விடயங்கள் வீட்டுக்குள்ள வெளியாகுது. இது எங்கிருந்த ஆரம்பம் கண்ணியமார்களே? இது ஷைத்தானுடைய திட்டம், இது யூதனுடைய திட்டம். இது ஒரு வாலிபராக இருக்கக்கூடிய மனிதன், ஒரு ஆண்மகன், அவருடைய தொப்புள் இருந்து கால் பாதம் வரைக்கும், அவருடைய முழங்கால் வரைக்கும் ஆடை மறைக்கப்பட வேண்டும். எந்த காரணத்திலும் ஷரியத்தினுடைய முழங்காலுக்கு மேலால் ஆடைகளை அணிவதற்கு இஸ்லாம் அனுமதி கொடுப்பது கிடையாது. ரசூலுல்லாஹ் நடந்து போறாங்க பஜார்ல, ஒரு சஹாபி தன்னுடைய முழங்காலுக்கு மேல கொஞ்சம் தொடை தெரியுமாறு அவருடைய வேஷ்டியை உயர்த்திருந்த சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, யா ஜர்ஹத் சஹாபியே, வக்தி ஃபஹிதக், உன்னுடைய தொடையை நீ மறைத்துக்கொள். இது ஆயுதத்துனக்கு தெரியாதா? அடிமார்களே, இன்று நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய என்ற பிள்ளை டோட்டலி மாறிட்டாங்க. இன்றைக்கு டோட்டல் ஆடை கலாச்சாரங்கள் மாறிட்டு இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆக இருக்கிறது கண்ணியமார்களே? சுப்ஹானல்லாஹ், இது இப்லீஸுடைய முதல் முயற்சி. இது
நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாட்டிக்கொண்டாங்க, சதியில் விழுந்தார்கள், வலையில் சிக்குண்டு விட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்க 2 பேரும் என்னுடைய கட்டளைக்கு மாற்றம் செஞ்சதுனால சுவனத்தை உங்களுக்கு நான் அடைக்கலமாக கொடுத்திருந்தேன். நீங்க தவறு செஞ்சிட்டீங்க, நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க. இந்த இடத்தில் இருப்பதற்கு எந்த விதமான தகுதியும் உங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் அந்த சுவனத்தினுடைய இடத்திலிருந்து நபி ஆதமையும் ஹவ்வாவையும் அல்லாஹ் தூக்கி வீசுகிறான். தூக்கி அல்லாஹ் வீசுகிறான். முஃபஸ்ஸிரீன்கள் தெளிவுபடுத்துறாங்க, நபி ஆதமுடைய கால் பாதம் வைத்த பூமி இந்த சரந்தீம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இலங்கை நாட்டினுடைய பூமி, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கால் வைத்த பூமி மக்கத்து பூமி. 2 பேரும் பாவத்தால தூக்கெறியப்பட்டாங்க. அவங்க செஞ்ச தவறால தூக்கெறியப்பட்டாங்க. கனிமர்களே, இந்த இடத்தில் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மனிதன் கௌரவமானவன், மனிதன் கண்ணியமானவன், மனிதன் அவ்வளவு அந்தஸ்து கொடுக்கப்பட்டவன். ஏன் படைத்த ரப்பு மலக்குமார்களுக்கு முன்னாலே கௌரவப்படுத்தப்பட்டு நபி ஆதமை அல்லாஹ் தஆலா ஒரு செயல்பாட்டின் காரணமாக தூக்கி வீசினான். ஒரு செயல்பாட்டால அல்லாஹ் தூக்கி வீசிட்டான். என்ன, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களுக்கு முன்னால கௌரவப்படுத்தப்பட்டவர். அப்பா, ஏன் அல்லாஹ் நபி ஆதம தூக்கி வீசினா? கண்ணியமார்களே, உலமாக்கள்கிட்ட கேளுங்க, இப்பதான் குர்ஆன் வசனம் இருக்குது. அல்லாஹ் சில குர்ஆன் வசனங்கள்ல சில இடங்கள்ல மனிதர்களை எப்படி பேசலாம் என்றா, உலாஇக கல் அன்ஆம், சில மனிதர்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க ஆடு மாடு ஒட்டகங்கள் மாதிரி. இன்னும் சில வசனங்கள் இருக்குது, இன்ன ஷர்ர தவா, இன்னும் சில மனிதர்கள் இருக்கிறாங்க அவர்கள் ஆடு மாடு ஒட்டகத்தை விடவும் மோசமான மிருகங்கள், சிங்கம் புலி கரடி போன்ற மோசமான மிருகங்களுக்கு அல்லாஹ் ஒப்பிடுகிறான். இன்னும் சில வசனங்கள்ல அல்லாஹ் சில மனிதர்களை நாய்க்கு ஒப்பிடுகிறான். மஸலுஹு கமஸலில் கல்ப். கண்ணியமார்களே, மேல ஓதின குர்ஆன் வசனங்களுக்கும் இப்போ ஓதின குர்ஆன் வசனமும் ஒன்றோடு ஒன்று முரண்படுகிறதா? அது கன்ஃப்ளிக்ஷனா? கிடையாது. கண்ணியமார்களே, இவ்வுலகத்தில் எந்த மனிதன் தன்னை அவன் படைத்த ரப்பினுடைய கட்டளைக்கு இணங்க நன்மைகளாகவும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸை பின்பற்றியவனாகவும் இருக்கிறானோ, அந்த மனிதன் மேலே சொல்லப்பட்ட அத்தனை குர்ஆன் வசனத்துக்கு தகுதியானவனாக மாறுகிறான். எந்த மனிதன் இந்த பூமிக்கு மேல பாவம் செய்து படைத்த ரப்புடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்திருக்கிறானோ, அவன் எவனாக இருந்தாலும் கூட நபி ஆதமை தூக்கி வீசினது மாதிரி அல்லாஹ் தூக்கி வீசுவான். மிருகங்களை விடும் அவன் கேவலமானவனாக பார்க்கப்படுகிறான். கனிமகளே, இந்த இடத்துல நாங்க புரியணும், மனிதர்களுடைய செயல்பாடுகளால தான் அல்லாஹ் குர்ஆனாக இருக்கலாம், ஹதீஸாக இருக்கலாம், இந்த உலகத்துல அத்துணை விதமான மாற்றங்களும் ஏற்படுகிறது. மனிதனுடைய பாவங்கள், கண்ணியமார்களே, மனிதனுடைய மோசமான செயல்பாடுகள். சில அறிஞர்கள் தெளிவுபடுத்துவாங்க, காட்டுக்குள்ளா சில பூச்சி வர்க்கங்கள் இருக்கிறதாம். அந்த பூச்சி வர்க்கங்களுடைய பேர் ஜுஅல் என்பதாக அழைக்கப்படும். அது மலத்தை தான் சாப்பிடுமாம். அந்த மலத்தை சாப்பிடக்கூடிய அந்த பூச்சி வர்க்கங்கள் படைத்த ரப்பு கிட்ட ஒவ்வொரு நாளும் முறைப்பாடு செய்யுமாம், இறைவா, நாங்கள் மலத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம், மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக இந்த மலம் கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை, இந்த மலம் கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை. உலகத்துல அனைத்து விதமான மாற்றங்களுக்குரிய அடிப்படை காரணம் மனிதர்கள் தான். சுப்ஹானல்லாஹ். எந்த சமூகத்தில் கண்ணியமார்களே முன்னால் எவ்வளவு இருக்கிறாங்க, இப்னு உமர், அல்லாஹ் தஆலா உங்களை பாதுகாக்கட்டும், 5 விடயங்கள் இருக்குது உங்களுக்கு மத்தியில் ஏற்படுவதை விட்டு நான் பாதுகாப்பது என்று. என்ன யா ரசூலல்லாஹ், எந்த சமூகத்துக்கு மத்தியில் ஜினா என்பது பப்ளிக்காக நடைபெறுமோ, அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்தினர்களுக்கு மத்தியில மோசமான கேள்விப்படாத நோய்களை ஏற்படுத்துவார். லம் தகுன் ஃபி அஸ்லாஃபிஹிம். இன்றைக்கு நாங்கள் உலகத்துல பார்க்கிறோம், எய்ட்ஸ் என்ற நோய், கண்ணியமார்களே, இதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது. இட் இஸ் டிவைன் பனிஷ்மெண்ட். எங்கிருந்து இது வந்திருக்கிறது? மனிதனுடைய பாவத்தால். எந்த மனிதன் ஜகாத் கொடுக்காம இருக்கிறானோ அல்லாஹ் மலையை தடை செய்வான். மலை தப்பித்தவரை பேய்ந்தால் மனிதர்கள் புரிந்து கொள்ளுங்கிறது எங்களுக்கு இல்ல, மிருகங்களுக்காக வேண்டி. மனிதர்கள் அளவு நிறுவையில குறை செஞ்சாங்கண்டா அல்லாஹு தஆலா பஞ்சத்தை கொண்டு சோதிப்பான். அல்லாஹ் தஆலா பொருட்களுடைய விலைகளுடைய உயர்வை கொண்டு சோதிப்பான். அல்லாஹ் நாட்டினுடைய அரசனை கொண்டு சோதிப்பான்.
எந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் குர்ஆன் ஹதீஸை கொண்டு தீர்ப்பு வழங்காம விடுறாங்களோ அல்லாஹ் எதிரிகளை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். எந்த சமுதாயம் குர்ஆனையும் ஹதீஸையும் தூக்கி வீசுறாங்களோ அல்லாஹ் கோழைகளையும் சஞ்சலங்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். கனிமர்களே, அல்லாஹ் மனிதனிடம் இருந்து எதிர்பார்க்கக்கூடிய விடயம் என்ன? பாவங்கள் என்பது நடக்கும். கனிமர்களே, தவறுகள் என்பது நடக்கும். ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய கல்வோ கருப்பு புள்ளிகளால் குத்தப்படுகிறது. இன்னல் அபுத இதா அஜ்னவ தம்பன், ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செஞ்சான்டா அவனுடைய கல்வோ ஒரு கருப்பு புள்ளி குத்தப்படுகிறது. அவன் பாவம் செய்ய செய்ய அவனுடைய கல்வுகள் கருப்பு புள்ளிகளால் நிரப்பப்படுகிறது. நலவான விஷயம் அவனுக்கு விளங்காது. மனிதன் என்ன செய்யணும்? இப்ப அல்லாஹ் எங்களுக்கு கனிமர்களே, இந்த ரமதான் மாதத்தில் இருக்கிறோம் நாங்க. அல்லாஹ் எங்களுக்கு மக்ஃபிரத்துடைய பகுதியை தந்திருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு தௌபாவை தந்திருக்கிறான். ஒரு தாயும் ஒரு கணவனும் மனையும் இருக்கிறாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்க. 10 வருடம் 15 வருடம் அல்லாஹ்க்கு துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தா, குழந்தை பாக்கியத்தா. அல்லாஹ் தஆலா திடீரென்று அந்த தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாங்கண்டா அவர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதை விட பல மடங்கு ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டு அந்த பாவத்துக்காக வேண்டி தௌபா செய்தால் படைத்த ரப்பு இந்த 2 தம்பதியர்களும் சந்தோஷம் அடைந்து விட அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறானாம். சுப்ஹானல்லாஹ். மனிதன் செஞ்ச பாவத்தை நினைச்சு படைத்த ரப்பின் பக்கம் அவன் நகரோணும். வேண்டியவர்களே, இன்னைக்கு நாங்க ரமதானுடைய காலம் வந்துட்டா 27, 21, 25, 29 ஒற்றை படையை தேர்வு செஞ்சு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறோம் தௌபா முடிஞ்சிருச்சு. தௌபா என்பது வேற கண்ணியமானவர்களே, இஸ்திக்ஃபார் என்பது வேற. தௌபா என்பது மனிதன் செய்த பாவத்தை நினைத்து படைத்த ரப்பின் பக்கம் ஒதுங்கி, யா அல்லாஹ் நான் பாவம் செய்து விட்டேன், இந்த பாவத்தை இதுக்கு பின்னால செய்ய மாட்டேன் என்று ரப்புக்கு முன்னால வாக்குறுதி கொடுப்பதுதான் தௌபா என்றது. அவன் உடம்புல வெளியாகணும். 99 கொலை செஞ்ச மனிதன் அவனுக்கு தௌபாவுடைய ஆசை பிறந்த சந்தர்ப்பத்துல ஒருத்தர்கிட்ட போயிட்டு கேட்டாரு, ஒரு ஃபாதர் கிட்ட, நான் தௌபா செய்ய போறேன், ஏதாவது ஷரியத்துல ஏதாவது மார்க்கத்துல அனுமதி இருக்குதா என்று சொன்ன அந்த ஃபாதரை சொன்னாரு, நீ 99 கொலை செஞ்சிருக்கிறா, உனக்கு எப்படி எப்ப தௌபா கிடைக்கும்? அந்த மனிதர் கோவப்பட்டு அந்த ஃபாதரையும் கொலை செஞ்சு 100வது கொலையாக மாறிட்டு. ஆனா அவருடைய கல்வில தௌபாவுடைய ஆசை இருந்துச்சு. ஒரு ஆளுமை கிட்ட போனாரு, நான் 100 கொலை செஞ்சுட்டேன், எனக்கு தௌபா இருக்குதா? அந்த ஆளுமை அட்வைஸ் பண்ணினாரு, உனக்கு தௌபா இருக்குதப்பா, நீ தௌபா செய்யணும்டா, நீ இந்த பூமியில இருக்காத, இந்த பூமியில் இருக்கும் பொழுது உன்னை பாவத்தின் பக்கம் இந்த பூமி தூண்டிக் கொண்டே இருக்கும். வேறொரு பூமிக்கு நீ செல், வேறொரு ஊருக்கு நீ செல், நீ தௌபாவுடைய நோக்கத்தில் நீ நடந்து செல், அல்லாஹ் உனக்கு பாவத்தை மன்னிப்பான். அவர் போறதுக்கு ஆரம்பிச்சாரு, அந்த ஊருக்கு போய் சேரக்கூட இல்ல, இடையில மௌத்து வந்துட்டு அல்லாஹ் அந்த மனிதனை சுவனத்துடைய மனிதனாக மாத்தினாங்க. கனிமர்களே, தௌபாவுடைய அடையாளம் என்றது மனிதனுடைய உடம்புல விளங்கோணும். கனிமர்களே, வெறுமனே வாயாலையும் வெறுமனே நாங்க எங்களுடைய சிந்தனைகள்ல நாங்க சும்மா எடுத்துக்கொண்டு மாத்திரம் இருக்க முடியாது. நாம் செய்த பாவங்கள் நம் கல்வி அது மறைந்து போயிருக்குது. என்னுடைய மனைவிக்கும் தெரியாது, குழந்தைகளுக்கும் தெரியாது, தாய் தகப்பனுக்கும் தெரியாது, அது படைத்த ரப்புக்கு மாத்திரம் தான் தெரியும். அந்த தௌபாவை ரப்பு கிட்ட நாங்க முன்வைக்கணும், மக்ஃபிரத்தை முன்வைக்கணும். கண்ணியமார்களே, மிக பெரும் கொடிக்கார மனிதன் பசார்ல நின்று கொண்டிருக்கிறாரு, பசராவுடைய பிரதேசம். அந்த மனிதனுக்கு பத்தி மக்கள்கிட்ட கேட்டாங்க, அவன் குடிக்கார மனிதன் என்று தான் சொல்லுவாங்க, பேர் கூட தெரியாது. எப்பொழுதும் பசார்ல இருந்து கொண்டு மதுப்பான போட்டில கையில வச்சு கொண்டு குடிச்சு கொண்டிருப்பாரு. மகளே, பசார்ல வளம மாதிரி பசார்ல இருந்து கொண்டு குடிச்சு கொண்டிருக்கிறாரு. அந்த வழியால ஒரு மார்க்க அறிஞர் தன்னுடைய கழுதையில ஏறி பிரயாணம் செஞ்சு கொண்டு வராரு. ஷுஅபத் இப்னு ஹஜ்ஜாஜ் மிக பெரும் ஒரு முஹத்திஸ். மக்கள் அந்த ஷுஅபத் இப்னு ஹஜ்ஜாஜை கண்டவுடன் கழுதையிலிருந்து இறக்கி அவரை முசாஃபஹா செய்ய ஆரம்பிச்சாங்க. மக்கள் எல்லாம் அவரோடு வந்து முசாஃபஹா செய்தார்கள், முஆனகா செஞ்சாங்க. எப்படி சுகமா இருக்கிறீங்களா? ஷபாவை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. தூரத்தில் இருந்து கொண்டிருக்கிறாரு இந்த குடிக்கார மனிதர். சுப்ஹானல்லாஹ், பார்க்கிறாரு மக்கள் எல்லாரும் இந்த ஒரு தனி மனிதரை நோக்கி போய் ஒரு கௌரவப்படுத்துறாங்க, கண்ணியப்படுத்துறாங்க, முசாஃபஹா செய்யறாங்க. பக்கத்துல வந்து ஒருத்தர் கேட்டாரு, இது யார்? இது நீங்க எல்லாரும் போய் முசாஃபஹா செய்றீங்க, இவரை கௌரவப்படுத்துறீங்க, உங்களுக்கு தெரியாதப்பா, இந்த தேசத்தினுடைய
இந்த பிரதேசத்தினுடைய மிக பெரும் ஆலிம், இந்த பிரதேசத்துடைய மிக பெரும் முஹத்திஸ், ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர். முஹத்திஸ் என்னன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர். அப்படியா கண்ணியமார்களே, கையில மதுப்பானம் இருக்குது, மக்கள் எல்லாரும் சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மதுப்பான கிண்ணத்தோட மக்களை அகற்றி 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 ஷுஅபத் இப்னு ஹஜ்ஜாஜுக்கு முன்னால போயிட்டு இந்த குடிக்கார மனிதன் நிக்கிறாரு. ஷோபா பார்த்து கேட்டாரு, இங்க பாருங்க, எல்லாரும் உங்களை பார்த்து முஹத்திஸ் சொல்றாங்க, இது ஹிஸ்டரிய அல்லாம தஹபி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறார்கள். நீங்க ஒரு முஹத்திஸாக இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு ஹதீஸ கற்றுத்தாருங்கள், அந்த ஹதீஸ நான் எப்படின்னு பாக்குறேன்னு சொன்னாரு. கனிமர்களே, ஷோபத் இப்னு ஹஜ்ஜாஜ் ரஹ்மத்துல்லாஹி இந்த குடிக்கார மனிதனுடைய தலையிலிருந்து கால் மட்டும் பார்த்தாங்க. போதையோடு இருக்கிறாரு. மதுப்பான குவளை கையில் இருக்குது, மதுப்பான பாட்டில் கையில் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், எங்கட பஜார்ல ஒரு ஆலிம் நடந்து போறாங்கண்டா, ஒருத்தர் தன்னுடைய சாரத்தை உயர்த்தி வச்சிருப்பாங்கன்றாலும் கூட ஒரு ஆலிம் போகும் பொழுது அவருடைய சாரத்தை கீழே படிச்சிருவாங்க. அந்த சமூகத்தில் அவர் வலிமை இருக்கிறது, அவருக்குரிய கௌரவம். இவருக்கு விலங்கல்ல, இவர் முஹத்திஸ், இவர் ஒரு அறிஞர், மார்க்கத்தினுடைய மிக பெரும் சொந்தக்காரர். இவருக்கு முன்னால குடிக்காரனாக இருக்கிற மதுப்பான வகையில் கையில் இருக்குது என்ற சுபாவம் என்ற வெக்கம் கூட அவருக்கு இல்ல. ஷுஅபத் இப்னு ஹஜ்ஜாஜ் யோசிச்சாங்க, இவருக்கு ஒரு பொருத்தமான ஒரு ஹதீஸை நான் சொல்லிக் கொடுக்கும். உனக்கு ஹதீஸா வேணும், உனக்கு நான் ஒரு ஹதீஸை படிச்சு தாரேன். அவரு பார்த்து சொன்னாங்க, ஷுஅபத் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் இருக்குது, அது சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத்து. இங்க பாரு, இதா லம் தஸ்தஹி ஃபஷ்னா மாத்தியத். ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது பாவம் செய்கிறான் என்ற வெக்கம் அவனுக்கு இல்லாட்டி, அல்லாஹ் அக்பர், இந்த பூமிக்கு மேல் அவன் நாடின விடயத்தை அவன் செஞ்சு கொள்ளட்டும், விரும்பின விடயத்தை அவன் செஞ்சு கொள்ளட்டும். ஏனென்றால் அவனுக்கு வெக்கம் இல்லை. இதா லம் தஸ்தஹி ஃபஷ்னா மாத்தியத் என்ற ஹதீஸ சொல்லிய கூறிய அடுத்த கணம் ஷுஅபத் இப்னு ஹஜ்ஜாஜ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கழுதைக்கு மேலே ஏறி போயிட்டாங்க. மகளே, இந்த ஹதீஸ் அந்த குடிக்கார மனிதனுடைய கல்வில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. கையில இருந்த மதுப்பானம் கீழே விழுந்துச்சு, கையில இருந்த மதுப்பான பாட்டில் கீழே விழுந்துட்டு, கையில இருந்த மதுப்பான கூடைகள் கீழே விழுந்துச்சு. வீட்டுக்குள்ள போனாங்க நகர்ந்து, வீட்டுக்குள்ள தாய் இருந்தா, தாய் பார்த்து சொன்னார் இந்த குடிக்கார மனிதர், என்னுடைய அருமை தாயை நான் தௌபா செய்யறதுக்கு விரும்புறேன், என்னுடைய வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய அத்துணை மதுப்பான பொருள்களை நான் தூக்கி வீசுறேன் என்று சொல்லி எடுத்து தூக்கி வீசினாரு. அப்படியே வீட்டுக்கு வெளியே வந்து சொன்னாரு, என்னுடைய அருமை தாயே, நான் இந்த வீட்டுக்குள் இருந்தேன்டா, என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் மறுபடியும் என்னுடைய டச் ஆகுவாங்க, மதுப்பானம் குடிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க, நான் தௌபா செஞ்சு கொண்டிருக்கிறேன். நான் தௌபாவினுடைய அடையாளமாக இந்த பூமிக்கு மேல் எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, இந்த தேசத்துல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, வேறொரு பிரதேசத்துக்கு நான் போறேன். என்னுடைய நண்பர்கள் வந்து கேட்டு வந்தால் என்னுடைய மகன் தௌபாவுக்காக வேண்டி இந்த பூமியிலிருந்து வேறொரு பூமியை நோக்கி சென்று விட்டார் என்பதாக கூறிவிடுங்கள். அப்படியே பசாருக்கு வந்தாங்க. பசாருக்கு வந்து அங்குள்ள மக்களை பார்த்து கேட்டாங்க, இந்த குடிக்கார மனிதர், நான் தௌபா செஞ்சு கொண்டிருக்கிறேன், இதுக்கு பின்னால மதுபானம் குடிக்க மாட்டேன், இதுக்கு பின்னால போதையில் ஈடுபட மாட்டேன், ஆனா இன்னும் ஒரு விடயம் இருக்குது. அங்குள்ள மக்களை பார்த்து சொன்னாரு, அந்த ஷுஅபத் இப்னு ஹஜ்ஜாஜ் அவர் எனக்கு ஒரு ஹதீஸை கற்று தந்தாரு, அவர் ஒரு முஹத்திஸாக இருக்கிறாரு, நானும் அந்த ஷுஅபத் இப்னு ஹஜ்ஜாஜை போன்ற ஹதீஸை படிக்க வேண்டும் என்று சொன்னார் அவரு. அங்குள்ள மக்கள் சொன்னாங்க, நீ ஹதீஸை படிக்கணும்டா, நீ இங்க இருக்கிறதுக்கு நீ மதீனாக்கு போ, நீ மதீனாக்கு போ. உனக்கு தெரியுமா மதீனாவில் இருக்கிறார் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், மதீனாவுடைய இமாம். அந்த பூமிக்கு சென்றால் உனக்கு தௌபாவும் கிடைக்கும், மார்க்கத்துடைய அறிவும் கிடைக்கும். பிரயாணம் செஞ்சு மதீனாக்கு போறாங்க. கண்ணியமானவர்களே, மதீனாவுல போய் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இருக்கிறாங்க. தன்னுடைய காலை மடிச்சு முன்னால் உட்கார்ந்து சொன்னாரு, இவரு, நான் குடிக்காரனாக இருந்தேன், நான் தௌபா செஞ்சிருக்கிறேன், இமாம் அவர்களே நான் ஹதீஸை படிக்கணும், எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தாரீங்களான்னு கேட்ட உடனே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நீ என்னிடம் ஹதீஸை படிக்கலாம். கனிமர்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்பவர்கள் மதீனாவுடைய இமாமாக பார்க்கப்பட்டார்கள். முதலாக
ஃபிக்ஹுடைய முதல் ஹதீஸினுடைய கிரந்தத்தை எழுதினவங்க முஅத்தா மாலிக் என்றது. ஹதீஸ படிச்சாங்க. நீண்ட காலமாக இமாம் மாலிக்குடைய மாணவராக இருந்தார்கள். மாணவராக இருந்து மதீனாவுடைய பூமியிலிருந்து ஒரு ஆலிமாக, ஒரு முஹத்திஸாக மறுபடியும் அவருடைய பிறந்த பூமி பஸ்ராவுக்கு போறாங்க. பஸ்ராவுக்கு போய் கண்ணியமார்களே, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல வீட்டினுடைய கதவை தட்டுறார். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கதவு சத்தம் கேட்குது. கதவை திறந்தாங்க. இந்த குடிக்கார மனிதர் திறந்து பார்க்கிறாங்க. கண்ணியமார்களே, உலமாக்கள்கிட்ட கேளுங்க, சுப்ஹானல்லாஹ், இந்த உலகத்துல குர்ஆனுக்கு அடுத்த கிரந்தம் சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தை எழுதினவங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். எங்கட கல்வில இரண்டாவது கௌரவம் அந்த சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் இருக்குது. அல்லாஹ் அக்பர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ரஷ்யாவுல இருந்து வர்றாங்க. பஸ்ராவில் இருக்கக்கூடிய இந்த குடிக்கார மனிதனுடைய கதவை தட்டுறாங்க. கதவை திறக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறாங்க. கேட்டாரு, என்ன வேணும்? நான் புகாராவிலிருந்து வந்திருக்கிறேன், உன்னிடம் நான் ஹதீஸை படிக்க வேண்டும் என்று சொன்னாங்க. கண்ணியமார்களே, இமாம் புகாரியுடைய உஸ்தாதாக அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை அல்லாஹ் மாற்றி கொடுத்தான் இந்த உலகத்தில். இமாம் புகாரியுடைய உஸ்தாத். அல்லாஹ் அக்பர். இந்த மனிதனுடைய பேரு தான் அல்லாமா தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதுறாங்க தன்னுடைய சியர் அலாமின் நுபலா என்ற கிரந்தத்துல, அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா அல்-கஅனபி ரஹ்மஹுல்லாஹ் பஸ்ராவுக்கு வந்ததுக்கு பின்னால அங்குள்ள மக்கள் அவரை பார்த்து சொன்னாங்க, நீங்க ஒரு அறிஞராக மாறி இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஹதீஸை படிச்சு தந்த ஷுஅபத் இப்னு ஹஜ்ஜாஜை நீங்கள் மறந்துவிட்டீர்களா? உங்களுடைய தௌபாவுக்கு காரணமாக இருந்தவர் அவரை நீங்கள் சந்திக்கவில்லையா? சுப்ஹானல்லாஹ். அந்த தருணம் கண்ணியமார்களே, அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா அல்-கஅனபி அவங்க வீட்டுக்குள்ள இருந்து ஷுஅபத் இப்னு ஹஜ்ஜாஜை சந்திக்கிறதுக்காக வேண்டி போறாங்க. போகும் பொழுது இடையில சில மக்கள் கேட்டாங்க, எங்க போறீங்க நீங்க? நான் ஷுஅபாவை சந்திக்க போறேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா அவங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு ஒரு ஹதீஸை கற்றுத்தந்த ஷுஅபாவை மரணித்து கபராளியாக மாறிட்டார். அவர் இந்த பூமியில கிடையாது. அந்த இடத்துல இருந்து அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா அல்-கஅனபி கண்ணீர் விடுத்து அழுக ஆரம்பிச்சாங்க. என்னுடைய தௌபாவுக்கு காரணம் ஒரு ஹதீஸுடைய உஸ்தாத் அவரை ஷுஅபத் இப்னு ஹஜ்ஜாஜ் எனக்கு அல்லாஹ் சந்திக்க போய் சந்தர்ப்பத்தை கொடுக்கல. அவர்களே, ஒரு மனிதனுடைய தௌபாவுடைய கபூலியத் எப்படித்தான் இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் அந்த மனிதனுடைய தௌபாவை அல்லாஹ் கபூல் செய்வான். கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே நான் இந்த சந்தர்ப்பம் பல இடங்கள்ல பகிர்ந்து கொள்ற விடயம். கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு மஜ்லிஸ், அழகான ஒரு கூட்டம் இது. அல்லாஹ் இந்த மஸ்ஜித் அல்லாஹ் பொருந்து கொள்ளணும், அல்லாஹ் கபூல் செய்யணும். கண்ணியமானவர்களே, உண்மையிலே எங்கட மனசுல கல்புல எங்கட கையை வச்சு பாருங்க. நாங்க கடந்த ரமதானுடைய மாதம் நாங்க எங்களோட இந்த சஃப்ல இருந்து தொழுது எத்தனையோ மக்கள் இன்றைக்கு எங்களோட இல்லை. இன்றைக்கு எத்தனையோ பேர் கபராளிகளாக இருக்கிறாங்க. அதே தருணத்துல எத்தனையோ மக்கள் நோயாளிகளாக இருக்கிறாங்க. மஸ்ஜிதில எங்களோட முன்சஃப்ல இருந்து தொழுதவங்க இன்றைக்கு வீட்டுல படுக்கையாக இருக்கிறாங்க. ஒருத்தர் எனக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணாரு, ஹசரத் எனக்கு 55 வயசு, என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு ரமதான்கள் கூட மிஸ் ஆக்கினது கிடையாது. ஆனா இந்த வருஷம் ரமதான்ல நான் கிட்னி பேஷண்டாக மாறிட்டேன். டாக்டர்கிட்ட போய் நான் அட்வைஸ் கேட்கும் பொழுது டாக்டர் எனக்கு அட்வைஸ் பண்ணினாரு, உனக்கு நோம்பு பிடிக்கிறதுக்கு ஏலா, உனக்கு ஃபாஸ்டிங் பண்றதுக்கு ஏலா. அவரே அலூர சத்தம் என்ற காதுக்கு கேட்டுச்சு. கண்ணியமானவர்களே, அவர் தேம்பி எழுதாரு, ஹசரத் என்ற வாழ்க்கையில முதல் ரமதான் மாதத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னார். அவரு முதல் ரமதானுடைய மாதத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் என்று. எனக்கு இந்த வருடம் நான் உயிரோடு இருக்கிறேன், ஆனா எனக்கு நோன்பு பிடிக்கிறதுக்கு ஏலா. அன்றைக்கு ஒரு ஜனாசால கலந்து கொண்ட கண்ணியமானவர்களே, 5வது நோன்பு, 4 நோன்பையும் ஆரோக்கியமாக பிடித்திருக்கிறார். 5வது நோன்பையும் பிடித்தார் அந்த மனிதர். பிடித்து 10 மணி இருக்கும், 11 மணி அவருக்கு உடம்புல ஒரு டயர்ட் வந்துச்சு, கீழே விழுந்தாரு. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போனாங்க. அவர் மையத்தாகத்தான் வீட்டுக்கு வந்தாரு.
அல்லாஹ் அந்த மனிதருக்கு 5 நோன்பை தான் கொடுத்தான். அல்லாஹ்வுக்கு கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு முதல் ரஹ்மத்தை கடந்து 2வது மக்ஃபிரத்துடைய கட்டத்தை அடைய வச்சிருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறான். உண்மையிலேயே இன்றைக்கு எங்க சமூகத்தில் அதிகமானவங்க இருக்கிறாங்க, இந்த நோன்புடைய கௌரவத்தை புரியாம இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, நிறைய பேர் வீட்டுக்குள்ளால நோன்பு இல்லாம இருக்கிறாங்க. நிறைய வாலிபர்கள் 20 வயது 25 வயது பஜார்கள்ல நோன்புடைய காலத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறாங்க. பப்ளிக் இடங்கள்ல நோன்புடைய காலத்துக்குரிய கௌரவத்தை கொடுக்காம இருக்கிறாங்க. எத்தனையோ வீடுகளுக்குள்ளால் இருக்கக்கூடிய பெண்கள் தாய்மார்கள் பாவம், வீட்டுக்குள் இருக்கக்கூடிய கணவன்மார்களுக்கும் வயதில மூத்த மனிதர்களுக்கும் எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கும் சமைச்சு போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வீடுகள் முசீபத்துகளாக மாறி இருக்குது. மனைவி சமைச்சு போடுற மாப்பிளைக்கு 25 வயசுடைய வாலிபனுக்கு 15-16 வயசுடைய வாலிப பிள்ளைக்கு உம்மா சமைக்கிறான், மகன் சாப்பிடுறாரு, வாப்பா சாப்பிடுறாரு, வீட்டுல நோம்பு இல்ல. எத்தனை பேரு அல்லாஹ் எங்களை இந்த இடத்துல ஒன்று சேர்த்திருக்கிறான். அன்றைக்கு ஒரு மஸ்ஜிதுல ஜும்மாக்கு போகும் பொழுது ஜும்மாவோட முடிஞ்சதுக்கு பின்னால அந்த மஸ்ஜிதுடைய பிரசிடென்ட் பேசுறாரு, மக்களே புரிந்து கொள்ளுங்கள், எங்கட ஊர்ல 200 பேர் இருக்கிறாங்க ஜும்மா இல்லாம சொல்லிட்டு, 200 பேர் இருக்கிறாங்க ஊர்ல ஜும்மா இல்லாம. நோம்புடைய காலம் அதிகமார்களே, சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு நிறைய பேர் அல்லாஹ்வை பாதுகாக்கணும். எந்த மனிதன் நோம்புடைய காலத்தை அடைஞ்சி அந்த காலத்தை அவன் பயன்படுத்தாமல் இருக்கிறானோ அல்லாஹ் இதை நாசமாக்கட்டும் என்பதாக ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. நாசமாக்கட்டும். எந்த மனிதன் நோம்புடைய காலத்தை அடைஞ்சி அந்த மாதத்தை அவன் கௌரவப்படுத்தவில்லையோ அவனுக்கு அல்லாஹ் உலகத்தில் கேவலத்தை கொடுக்கட்டும். ரஹிம அன்ஃபு ரஜுல் ரசூலுல்லாஹ் ஹதீஸ் இருக்குது. அந்த கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்த்து